عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، طب القلوب ودوائها، وعافية الأبدان وشفائها، ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بمحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: اقرأ باسم ربك الذي خلق. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: صنفان من أهل النار لم أراهما إلى آخر، أو كما قال عليه الصلاة والسلام. பொங்கும் கடல் அலைகளிலும் பூவும் குயில் குரல்களிலும் ஒளித்தோடக்கூடிய வல்லவன் அல்லாஹிற்கே எல்லா போலும் முடித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் சத்திய தூதர் சர்பார்ந்த வேந்தர் மஹ்மூதே முஜ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டி தந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள் நம்மின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்தான். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்லாத்தில் கலாச்சாரத்திலேயும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் என்றால் என்ன? அதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். பெருசாக ஒண்ணும் இல்ல. இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது நம்மளுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்நாளில் செய்து கொண்டிருப்பதுதான். உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். சாப்பிடுதல், நடக்குதல், அடுத்தவர்களிடத்தில் அணுகுமுறை செய்தல். அதாவது சாப்பிடுவது என்பது கலாச்சாரம் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையால் சாப்பிடுங்கள், கை கழுவி சாப்பிடுங்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய பட்டியலை எடுத்தாலே ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். உதாரணத்திற்கு கல்வி, வேலைவாய்ப்பு, போதனை, இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ரொம்பவும் முக்கியமானது எது? நமக்கு ஆக முக்கியமானது இந்த இஸ்லாமின் கலாச்சாரத்தில் முக்கியமானது எது? கல்வி. ஏன் கல்வி? அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்த பொழுது, நீங்கள் தொழுகுங்கள், ஜகாத் கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கூறவில்லை. முதலாக நாயகத்திற்கு வஹி இறக்கும் பொழுது இவ்வாறு இறக்கினான்: இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அல்லாஹ்வுடைய பெயரால் நீங்கள் முதல் படியுங்கள், ஓடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி இறக்கிறான் என்றால் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த கல்வியை மாத்திரம் நாம் கற்றுக்கொண்டால் இந்த இஸ்லாத்தினுடைய அத்துணை கலாச்சாரமும் இந்த கல்விக்குள் அடங்கிவிடும். அடுத்ததாக நம் மதத்தின் கலாச்சாரமும், அதாவது இஸ்லாமிய மதத்தின் கலாச்சாரமும் பிற மதத்தின் கலாச்சாரமும். நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இந்த நொடி கூட ஒவ்வொரு இடத்திலேயும் பல குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்னதான் மனிதர்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் மனிதர்கள் 4 விதம்தான்: மங்கோலாய்டு, காக்கசாய்டு, ஆஸ்திரலாய்டு, நீக்ராய்டு என்ற 4 நபர்கள் தான் இந்த மனித குலம். இந்த 4 நபர்களுக்கு 10,000க்கும் மேற்பட்ட மதங்கள்,
அந்த மதங்களில் பல பிரிவுகள், ஒவ்வொரு பிரிவுகளிலும் பல கொள்கைகள், ஒவ்வொரு கொள்கையிலும் பல கலாச்சாரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கலாச்சாரங்களில் மிகவும் கேவலமான, ரொம்பவும் மோசமான கலாச்சாரம் எது தெரியுமா? கம்யூனிஷன் என்ற கலாச்சாரம். இவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி நாம் சொல்லவில்லை, அவர்களே கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் கடவுள் என்பவன் கிடையாது, கடவுள் என்பது யாரும் கிடையாது. மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக கடவுள்களை உருவாக்கி பாமர்களையும் கீழ் ஜாதி மக்கள்களையும் தன்னைக்கு அடிமைத்தனம் படித்துக் கொள்ளது, அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கியதுதான் கடவுள் என்று அவருடைய கலாச்சாரம் பேசுகிறது. எவ்வளவு மோசமான கலாச்சாரம்! இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற மதத்தின் கலாச்சாரத்தை பற்றி பேசும் பொழுது இவ்வாறு சொல்வார்கள். அதாவது அந்த கலாச்சாரத்தில் இருக்கும் பெண்கள் எவ்வாறு இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உடல் அமைப்பு அத்துணையும் வெளியே தெரியும். இதுதான் இன்றைய கலாச்சாரத்தில் உள்ள பெண்களின் கதி. ஆனால் இஸ்லாம் அவ்வாறு கிடையாது. இஸ்லாமுடைய கலாச்சாரம் என்ன? இஸ்லாமில் பெண்களுக்கு என்று ஒரு தனி சட்டம், பெண்களுக்கு என்று ஒரு தனி உரிமை. பெண்கள் எங்கு சென்றாலும் வெளியே சென்றாலும் ஹிஜாபுடன் செல்ல வேண்டும், தன்னுடைய உடம்புகளை வெளியே காட்டக்கூடாது, அந்நிய ஆண்களுக்கு அறவே காட்டக்கூடாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய குரல் வளத்தை கூட அந்நிய ஆண்களுக்கு உயர்த்தக்கூடாது என்று இஸ்லாம் பேசுகிறது. என்றால் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் எந்த அளவிற்கு மிக உயர்தரமான கலாச்சாரம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் மிகைத்திருக்கும் கலாச்சாரம் என்ன? உலகமயமாக்கலின் கலாச்சாரம். இவர்கள் யார்? இவருடைய கலாச்சாரம் என்ன? இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் யார்? முதலில் இவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இவர்கள் கலாச்சாரம் என்னவென்றால் பாமர்களுக்கும் கீழ் ஜாதி மக்களுக்கும் உதவி செய்வதே இவர்களுடைய கலாச்சாரம். இவர்களுக்காக நாங்கள் ஒரு கொள்கையை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று அவருடைய கலாச்சாரம் பேசுகிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. இவருடைய கலாச்சாரமே கீழ் ஜாதி மக்களை ஒடுக்க வேண்டும், பாமரர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கலாச்சாரமே. இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியவன் யார்? இஸ்ரேல். இஸ்ரேலை சார்ந்தவன் தான் இந்த கலாச்சாரத்தை உருவாக்குகிறான். இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன? இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இஸ்லாம் என்ற கலாச்சாரம் இந்த உலகத்திலிருந்து அடியோடு அழிய வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இவர்களை பற்றி பேசுவார். அவர்கள் அந்த யஹூதிகள் என்னதான் பணக்காரர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் இறுதியில் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஏனெனில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மற்ற கலாச்சாரங்கள் எல்லாம் அழித்து இஸ்லாம் என்றும் கலாச்சாரத்தை உயர்த்த செய்வானாக. வாகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.